போன ஏப்ரல் மாதம் நம்ம அவல் விகடன் பத்திரிகையில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா, இந்தியா வந்து மிகப்பெரிய கேன்சர் ஹப்பாக மாறிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விவசாய அடிப்படையில் ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. ஏன்னா ஒரு ஆரோக்கியமான விவசாயம் பண்ணுறோம், ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு வேலை செய்கிறோம். ஸோ இதே நோக்கமும் இதே சிந்தனையும் வாங்கி சாப்பிடக்கூடிய கன்சூமர்கிட்ட இருக்குதான்னு கேட்டால் கேள்விக்குறியாக இருக்குதுங்க. ஏன்னா அடிப்படையில் இந்த உணவு உற்பத்தி பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு அடிப்படையில் நெல்லே எப்படி விளையுதுன்னு தெரியறது இல்லைங்க. செடியில் வருதா, வேலியில் வருதா, மரத்தில் காய்க்குதான்னு கூட தெரியறது இல்லை. ஸோ அரிசி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மேனுஃபேக்சர் ஆகுதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு தக்காளி சூப்பர் மார்க்கெட்டில் மேனுஃபேக்சர் ஆகுதுன்னு நினச்சிக்கிறோம். சாப்பாடு நம்ம ஏதோ ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டால் நமக்கு வீட்டுக்கு டெலிவரி வர்றதுனால அதுதான் நம்மளுக்கு பெருசுன்னு யோசிக்கிறோம். ஸோ இந்த டெக்னாலஜியை தான் நம்ம அறிவுன்னு யோசிக்கிறோமா, இல்லை ஆரோக்கியத்தை இழந்துட்டு நம்ம எதையோ தேடுறோமா? நம்ம எங்கேயோ ராக்கெட் அனுப்பிச்சு அங்கே தண்ணி இருக்குதா, மண் இருக்குதான்னு ஆராய்ச்சி பண்ணுறதை தாண்டி நம்ம உள்ளூரில் விவசாயிகள் நல்லா இருக்காங்களா, மண் ஆரோக்கியமாக இருக்கா, ஒரு ஆரோக்கியமான விவசாயம் நடக்குதா, தண்ணியை நம்ம மிச்சப்படுத்துகிறோமா, தண்ணியை சேமிக்கிறோமா, அடுத்த தலைமுறைகளுக்கு இது கைமாறி கொடுக்க முடியுமா? இந்த ஒரு நாலேஜ் தான் நம்மளுக்கு இன்றைக்கி தேவையான விஷயமா இருக்குதுங்க. நம்ம பிஎம்டபிள்யூலையும் ஆடியில் போகிறதும் தான் பெரிய வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்கோம். பட் உண்மையிலேயே நம்மளுக்கு உணவே மருந்துன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தத்துவம் தான். பட் இன்றைக்கி நம்ம அலட்சியத்தினால மருந்தே உணவாக மாறிட்டு வருது. ஸோ இதை நம்ம பாதுகாக்கணும், இது பொறுப்பாக எடுத்துக்கணும். இது பொறுப்பாக எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும். நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்தை பாதுகாக்க பழகுங்க, விவசாயிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்க பழகுங்க. மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் தான். ஸோ இந்த வீடியோ போட்டிருக்கோம், அதுதான் காரணம். உண்மை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். 4 பேர்த்துக்கு நல்லது போய் சேரட்டும். தேங்க்யூ.